ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் மோகன்ராஜ். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் டாட்ஸ் தான். லா ஆஃப் கான்ட்ராக்டுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1870 சொல்லிட்டு ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்கு. அதனால இது கோடிஃபைட் லா. டாட்ஸ்க்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது, அதனால இது அன்கோடிஃபைட் லா. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ல கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் தான் அவங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ற டியூட்டியும் அவங்களுக்கு இருக்கு. இதே நீங்க டாட்ஸ்க்கு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இண்டிவிஜுவல்ஸ் மேல லாவை இம்போஸ் பண்றாங்க. சொசைட்டில வர அனைவரும் கடைபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இம்ப்ளைடான ஒரு கண்டிஷனும் இருக்கு. தேர்ட்லி பார்க்க போனோம்னா கான்ட்ராக்ட்ல லிக்விடேட்டட் டேமேஜஸ் தான் ரிவார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நடக்கும் போது அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்தாகணும். இதே நீங்க டாட்ஸ்க்கு வந்தீங்கன்னா அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் நீங்க காம்பன்சேட்டா பண்ண வேண்டியதா இருக்கும். பாதிக்கப்பட்ட நபருக்கு கோர்ட்டே பிக்ஸ் பண்ணுவாங்க சில அமௌண்ட்டை. அதை டாட் ஃபீச்சர் வழங்கியாகணும் காம்பன்சேஷனா. லாஸ்ட்லி பார்க்க போனோம்னா கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ரைட் இன் பர்சனம், அதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த ஸ்பெசிபிக் பர்சன் அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸால மட்டும்தான் சூவ் பண்ண முடியும். இதே நீங்க டாட்ஸ் பண்ணீங்கன்னா அது ரைட் இன் ரெம், அதாவது ரைட் அவைலபிள் அகேன்ஸ்ட் த வேர்ல்ட்.